ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பாராளுமன்றத்திலே தமிழகத்திலே 5 சிறந்த இடங்களிலே ஒரு இடத்தை கிருஷ்ணகிரியை பெற்றுக் கொடுத்தமைக்காக உங்கள் அத்தனை பேரையும் உங்களை சார்ந்திருக்கின்ற அத்தனை பேரையும் இந்த இயக்கத்தின் சார்பாக மீண்டும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நம்மிடத்தில் 2 விழா. ஒன்று, கிருஷ்ணகிரி சட்டமன்றத்தை எப்படி பிஜேபி வெல்ல போகிறது என்பதற்காக இது ஒரு அடிப்படை காரணம். அதுபோலவே இந்திய வரலாற்றிலே ஒரு ரவுடி ராஜ்யத்தை தூக்கி எறிந்து 202 உறுப்பினர்களை மிகப்பெரிய வெற்றியாக பெற்றிருக்கின்ற பீகார் மாநிலத்திலே நம்முடைய ஆட்சியை பெற்றிருக்கின்ற ஐயா மோடி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய பாராட்டுதல்களையும் அந்த வெற்றி விழாவாக இதன் ஒரு பகுதியாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் கிட்ட கேட்டாங்க, எல்லா மாநிலத்திலும் எல்லா ஊர்லயும் இந்த பீகார் ரிசல்ட் எப்போ தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதுன்னு கேட்டாங்க. அதுதான் இந்த ஆரம்பம். 2026 பீகார் தேர்தல் ஒழிப்பு தமிழகத்திலே நடந்தே தீரும் என்பதை இங்கே நாம் தீர்மானிக்க வேண்டும். தமிழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் கீழாக வர வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடுகளை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பூத் கமிட்டி விழிப்புணர்வு மாநாடு எதற்கு என்று சொன்னால், நாம் அரசியல் இயக்கத்தை நடத்துகின்ற போது வாக்குரிமைகளை வாக்காளர்களுக்கு பெற்றுக் கொடுத்து அதை வாக்குகளுக்கெல்லாம் மாற்றி தாமரை சின்னத்திலே பதிய வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இங்கே கூடியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த மாநாடு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நண்பர்களே, கூடிய சீக்கிரத்தில் வரப்போகின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா இயக்கம் எந்த திராவிட கட்சிகளுக்கும் குறைந்ததாக இல்லை, அதற்கு ஈடாக இணையாக நாம் இருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக இந்த வாக்குச்சாவடி முகாமை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, ஐயா மோடியுடைய ஆட்சியுடைய திட்டங்களை தமிழகத்திலே மூளை முடுக்களே கொண்டு சேர்ப்பதற்கு நம்மை கூர்மைப்படுத்தி மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். கிருஷ்ணகிரி தொகுதி வென்று தீர வேண்டும். இந்த தொகுதியிலே தாமரை சின்னம் மலர வேண்டும் என்பதற்காக இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு அமாவாசை கட்சியாக இருக்கின்ற திமுக எம்ஜிஆர் பாடலை நினைவுபடுத்துகின்றோம். 1000 கைகள் மறைத்தாலும் ஐயா மோடி என்ற சூரியனை யாராலும் மறைக்க முடியாது என்பதை இந்த பிஜேபி இன்றைக்கு மக்கள் மத்தியில் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை, பொதுமக்கள் பிரச்சனை, இதையெல்லாம் கையில எடுத்து நம்முடைய திட்டங்கள் எல்லாம் மக்களிடத்திலே சென்று சேர்க்க வேண்டும். இந்த விழிப்புணர்வை நம்முடைய தொண்டர்களும் நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். கிருஷ்ணகிரியில் என்ன நடந்தது? நேற்று நான் துரைமுருகன் ஐயாவோடு ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன். அவரே என்கிட்ட கேட்டாரு, கிருஷ்ணகிரியை கவுத்து விட்டாங்களேன்னு கேட்டாரு. ஐயா, இன்னும் தேர்தலே வரல, அதுக்குள்ள எப்படியா கவுக்க முடியும்னு கேட்டேன். இல்லப்பா, அங்க இருந்த திமுக சேர்மேன கவுத்துட்டு, ஐயா நாங்க கவுக்கல, நீங்களே உங்களை கவுத்துக்கிட்டீங்க. முடிவுக்கு ஆரம்பம் போட்டிருக்கிறது. ஆக அந்த பிள்ளையார் சொல்லின் மூலமாக எல்லாம் அவர்களுக்கு தோல்வி, எல்லாம் நமக்கு வெற்றி, வருங்காலம் நமது, நாளை நமது என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டிய இந்த நேரத்திலே எஸ்ஐஆர், நான் ஒசூர் கூட்டத்துல முதல்ல சொன்னேன், இந்தியாவிலே எஸ்ஐஆரை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு தலைவன் அது திராவிட கழக தலைவன் இந்த முதல்வர் ஸ்டாலின் தவிர வேறு யாரும் இல்லை. எதற்கையா எஸ்ஐஆரை பார்த்து பயப்படுறீங்க? இந்த நாட்டிலே ஒதுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள் அத்துணை பேரையும் இந்த பெயரிலே இருந்து விடுபடுதலை செய்வதற்கு, தவிர்ப்பதற்கு, அவர்களுக்கு வாக்குரிமை பெற்றுக் கொடுப்பதற்கு, கள்ளத்தோணியிலே இருந்து வந்தவனும் வேறு மாநிலங்களில் இருந்து வந்தவனும் பொய்யான ஒரு ஆதார் கார்டை வைத்துக் கொண்டு கிருஷ்ணகிரி வாக்குச்சாவடியிலே திமுகவின் மூலமாக நுழையக்கூடாது என்று தடை விதிப்பதற்கு இந்த மாநாடை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். யார் ஒருவன்
உங்களுடைய வாழ்வுக்கும் உங்களுடைய வாக்குச்சாவடிக்கும் தெரியாமல் புதியவனாக வந்தாலும் அவனை அடையாளம் கண்டு வாக்குச்சாவடி உறுப்பினர்களில் இருந்து அவர்களை தூக்கி எறிய வேண்டியவருடைய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. ஆகவே தான் இந்த SIR என்பதை திமுக தவறாக பயன்படுத்தி இன்னைக்கு கொளத்தூரிலே 9000 பொய்யான வாக்குகள் என்று சொன்னார்கள். ஆக பொய்யான வாக்குகளை வைத்து ஆட்சியை பிடிப்பதற்கு திமுகவிற்கு வழி விடக்கூடாது என்பதற்காகவும் இன்னைக்கு ஒரு கூட்டம் பார்த்தேன் கிருஷ்ணகிரியில. தாவாக்கா அவனுக்கு எதுக்கு SIR எதுக்குறாங்கன்னு அவனுக்கே தெரியல. அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே புரியல. அவன் தலைவன் ஒரு கோமாளி, அது போலவே அங்க இருப்போம் அத்தனை பேரும் கோமாளி. அவர்களுக்கு நாம் அழைப்பு விடுக்கின்றோம். நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், திமுகவுடன் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய இயக்கம் வருகாலத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஐயா மோடியிடம் சென்று சரணடையுங்கள் என்று நான் இந்த நேரத்தில் அவர்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். மோடியை எதிர்த்தவன் இந்த இந்திய வரலாற்றிலே நானும் 15 ஆண்டுகளில் பார்க்கிறேன், எவனும் வென்றது கிடையாது. மோடியை எதிர்த்த கட்சியும் எதுவும் உருப்பட்டதாக கிடையாது. ஆக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு மதிப்பு கொடுக்கும், கூட்டணிக்கு இடம் கொடுக்கும். ஆனால் கூட்டணியிலே இருப்பவர்களை மதிக்கின்ற நம்மையும் அவர்கள் மடித்தாக வேண்டும். அதற்காகத்தான் இந்த பூத் கமிட்டி, வார்டு கமிட்டி, இதை தலைவர்களாகிய நீங்கள் செவ்வனே செய்ய வேண்டும். கிருஷ்ணகிரி பகுதிக்கு ரயில் வேணுமா, பிஜேபி தான் செய்யணும். இந்த பகுதிக்கு விமான நிலையம் வேணுமா, பிஜேபி தான் செய்யணும். இங்க இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா, பிஜேபியால் மட்டுமே செய்ய முடியும். இதை செய்யக்கூடிய ஒரு கட்சி, உலகத்துடைய மிகப்பெரிய இயக்கம், உலக தலைவர்களை என்று பாராட்டப்படக்கூடிய ஒரு தலைவர் ஐயா மோடியினுடைய இயக்கத்தில் இருப்பதே நமக்கு பெருமை என்பதை நீங்கள் எண்ண வேண்டும் நண்பர்களே. பதவிகளை இருந்தாலும் இல்லைனாலும் அதை பத்தி பிரச்சனையே இல்லை. பிஜேபியிலே தமிழகத்திலே இருப்பதிலே நமக்கு மிக பெருமை என்பதை வாக்குச்சாவடி உறுப்பினர்களாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பதவி என்பது இரண்டாவது, பிஜேபியிலே இருப்பதே நமக்கு மிகப்பெரிய பதவி. அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் மிகப்பெரிய தலைவராக வருவார்கள் என்பதிலே இதை நாம் எண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஆக இதையெல்லாம் வைத்து மனதில் வைத்துக் கொண்டு இங்கே யார் வேட்பாளர் என்பதை நாம் பார்க்க கூடாது. கூட்டணி கட்சியிலே என்ன முடிவெடுத்தாலும் இந்த இயக்கம் தன்னுடைய நிலையை தமிழகத்திலே கிருஷ்ணகிரி பகுதி, கிருஷ்ணகிரி சட்டமன்றத்தை பாரதிய ஜனதா இயக்கத்திற்கு ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக ஐயா கேசவ விநாயகம் அவர்களை நான் உங்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வெல்லக்கூடிய ஒரு தொகுதி இந்த கிழக்கு மாவட்டத்திலே கிருஷ்ணகிரி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதுக்காக கூட்டணி கட்சிக்கு சீட்டு கொடுக்காதீங்க நான் சொல்லல. ஆனாலும் இந்த வாய்ப்பை இந்த முறை தாமரை சின்னத்திற்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை தலைமைக்கு இருக்கிறது. நீங்கள் பெற்றுக் கொடுப்போம். வெற்றி பெறுவது என்னுடைய பொறுப்பு. வெற்றி பெற்று உங்களுடைய காலடியிலே என்னுடைய எம்எல்ஏவை கொண்டு வந்து சேர்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு அத்தனை பேருக்கும் இருக்கிறது. ஆகவே பிஜேபி என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பாடலை உங்கள் மத்தியிலே வைத்து இனியும் 100 ஆண்டு காலத்திற்கு இந்தியாவை காப்பாற்றப் போகின்ற ஒரே கட்சி பிஜேபி தவிர வேறு எவனும் இல்லை. இந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் ஐயா மோடியினுடைய தலைமை ஏற்க வேண்டும், பிஜேபியிலே இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இங்க இருக்கின்ற மைனாரிட்டிகளை நாம் எதிர்க்கவில்லை. மைனாரிட்டியிலே இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை தான் நாம் எதிர்க்கின்றோம். ஆக இந்த நிலையிலே கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய சட்டமன்ற பகுதியிலே வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களை நீங்கள் கூர்மையான புத்தியுடன், அதிகமாக அறிவுடன், மிக பெரிய தீவிரம் திறமையுடன் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து இந்த தொகுதியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கொடுத்து நன்றி சொல்லி மாவட்டத்திற்கு நன்றி சொல்லி வணக்கத்தோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்.